செடி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இல்லை, அதாவது ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்குது. செடியோட தண்டு தலை எல்லாமே கொஞ்சம் திரும்பி இருக்குதுங்களா, பச்சை கட்டிருக்குது. மெயினாக தலை பாருங்கள், நல்லா பெருந்தலை. வெயில் இவ்வளோ வெயிலையும் தலை பாருங்கள் நல்லா இருக்குது. தண்டு நல்லா ஊக்கமாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு அபிமானம் கொடுத்து தான் செடி இவ்வளோ உயரம் வந்ததுக்கு காரணமே. அதனால் மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். இது வந்து நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் வட்டம். ஊர் பேர் வந்து போடிநாய்க்குமட்டி. என் பேர் வந்து எஸ் கணேசன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அபிமானம் கொடுத்தேன். செடி கொஞ்சம் முருடாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து FL77 கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன். எப்படி காய் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. வெங்காயத்துக்கு நல்லாயிருக்கு, வெங்காயத்துக்கு தெளிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து செடி வந்து நல்லா தளதளன்னு இருக்குது. செடி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இல்லை, அதாவது ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்குது. செடியோட தண்டு தலை எல்லாமே கொஞ்சம் திரும்பி இருக்குதுங்களா, பச்சை கட்டிருக்குது. மெயினாக இவ்வளோ வெயிலையும் வந்து பச்சை நல்லா கட்டிருக்குது. அதுதான் மெயின். நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கன்னியூவாக யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது. அபிமானம் கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா முதல்ல கொடுக்கும் ஆரம்பத்தில் கொடுத்தப்ப பாருங்கள், தலை நல்லா இருக்குது, தண்டு நல்லா ஊக்கமாகவும் இருக்குது. ரெண்டாவது இப்போ அபிமானம் இடையில கொடுக்காம விட்டால் மறுபடியும் அந்த மாதிரி நோவு தாக்குதல். அபிமானம் கொடுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பாருங்கள். தண்டெல்லாம் பாருங்கள், இலையெல்லாம் நல்லா இருக்குது, நோவு இல்லாமல் நல்லா பெருசாக இலை இதுக்கே நல்லா இருக்குதுன்னு வைங்களேன். தலை பாருங்கள், நல்லா பெருந்தலை. வெயில் இவ்வளோ வெயிலையும் தலை பாருங்கள் நல்லா இருக்குது. தண்டு நல்லா ஊக்கமாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு அபிமானம் கொடுத்து தான் செடி இவ்வளோ உயரம் வந்ததுக்கு காரணமே. அதனால் மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு தான் அந்த வயலில் வெங்காயம் தான் வச்சுருந்தோம். விளைச்சல் வந்து நல்லா இருந்துச்சு, வேர்வைக்கு நல்லா இருந்துச்சு. மெயினாக வேர்வைக்கு தான் நல்லா இருந்துச்சு இருக்கிறதுல அபிமாவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்விக்ஸ் அடித்தேன். காய் நல்லா பெருவிட்டு காயாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய் நல்லா கலர் கொடுத்துச்சு, நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையாக இருக்குது. வெயிலே இப்போ வெயில் காலத்துலேயே நல்லா வந்திருக்கு. அதுதான் மெயினாக வந்து வெயிலில் வராது வெங்காயமே, ஆனால் வெயில் காலத்துலேயும் நல்லா தடித்து தண்டு நல்லா வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.